ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढ़ार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्या मर्यरविञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यप्रभवति जपो जल्पशिल्पः सकलमपि मुद्रा विरचना गतिप्रादक्षिण्यं क्रमणमशनाद्याहुतिविधिः प्रणामसंवेश सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापज्ञायस्तव भवतु यन्मे विलसितुम् 60th எடுத்துக்கோங்க. ஸோ போன கிளாஸில் வந்து அம்பாளுடைய கண்ணத்தழகு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து அம்பாளுடைய காதை பற்றி 60வது ஸ்லோகம். பரவாயில்ல, 60% ஓவர், 40% பெண்டிங். பெரிய மைல்ஸ்டோன் தான். திவ்யா, சம்டைம்ஸ் யூ கேன் டூ இட் டூ. ரெடியா எல்லாரும்? டெக்ஸ்ட் எடுத்துட்டேலா? सरस्वत्या सूक्तिः अमृतलहरी कौशलहरीः पिबन्त्याः शर्वाणि श्रवणचुलुकाभ्याम् अविरलम् चमत्कारश्लाघा चलितशिरसः कुण्डलगणो झणत्कारैस्तारैः प्रतिवचनमाचष्ट इव ते. स्प्लिट சொல்றேன், இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க. सरस्वत्याः सूक्तिः अमृतलहरी कौशलहरीः. कौशलहरीः. It's not कौशलहरी, it is कौशलहरीः. पिबन्त्याः शर्वाणि श्रवणचुलुकाभ्याम् अविरलम् चमत्कारश्लाघात् चलितशिरसः कुण्डलगणो झणत्कारैः तारैः प्रतिवचनम् आचष्ट इव ते. फोर्थ सेंटेंसல ஜனத்காரைஸ் தாரைர் சொல்றியா இல்ல காரைஹி தானா? ஜனத்காரைஹி தாரைஹி. ஜனத்காரைஹிய தாராவோட சேர்க்கணும்னா என்ன ஆகும்? விசர்கஸ்ய சகாரோ பவதி. அடுத்ததுல காரை பிரதிவச்சனத்துக்கு முன்னாடி நடுப்புற என்ன போட்டுக்கற? பிரதிவச்சன. தாரை பிரதிவச்சன. இஃப் விசர்கஸ்ய பரம் பகாரஸ்ய फ शब्दं भवति. लास्ट लाइन வந்து प्रतिवचनम आचष्ट इवते. आचष्ट इवते. लास्ट लाइन आचष्ट. प्रतिवचनम आचष्ट इवते. தாரைக்கு அப்புறம் ஒரு மறுபடி மாமா மாமி என்ன சொன்னேன்? தாரைக்கு அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு இப்பு போடணுமா? தாரை இப்போ தாரைக்கு அப்புறம் ஒரு இப்பு போடணுமா? தாரை
விசர்க்கம் வந்துதானா அதுக்கு பேர் அந்த 2 டாட் மாதிரி வருது இல்லையா, அதுக்கு பேர் விசர்க்கம். விசர்க்கத்துக்கு அப்புறம் ப வந்ததுன்னா வேதம் படி வேதத்துல இருக்கிற சவுண்ட் அது. இஃப் சவுண்ட் அங்க சேர்த்துக்கணும். ஸோ தாரை பிரதிவச்சன. ஓ அதே மாதிரி விசர்க்கத்துக்கு அப்புறம் க வந்ததுன்னா இக்கு சேர்த்துக்கணும், ச வந்ததுன்னா இஸ்ஸு சேர்த்துக்கணும். இஸ்ஸு சேர்த்துதுன்னா அந்த விசர்க்கம் அந்த அந்த அரை மாத்திரையை கூட விடக்கூடாது, நம்ம சேர்த்து சொல்லணும். ஏன்னா ஏன் விடக்கூடாதுன்னா இதோடைய நடை இருக்கு இல்லையா, அந்த நடையில அந்த அரை மாத்திரை அக்ஷரமும் கவுண்ட் ஆகும். எனக்கு ஜனத்காரை ஸ்தாரை பிரதிவசன மா சஷ்ட இவதேன்னு இருக்கு புக்குல. தானே இருக்கு. சரி, அதான் அங்க யாரும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போட கொஞ்சம் மாட்டா. சொல்லுங்களேன். இஃப் நாங்க போட மாட்டாயா. ஆ சம்ஸ்கிருதம் சரி கத்துக்கும் போது சரி. சொல்லி நம்மள தருவான். விசர்க்கத்துக்கு அப்புறம் ப வந்ததுன்னா இஃப் சவுண்ட் ஆட் பண்ணிக்கணுங்கிறது சம்ஸ்கிருத கிளாஸ்ல சொல்லி தர விஷயம். ஓ சரி. புக்ல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன், கரண்ட் போயிடுது, எனக்கு சரியா புரியல. சரஸ்வத்யாஹ சூக்திஹி அமிர்தலஹரி கௌஷல ஹரிஹி. ஓகே ஓகே. கௌஷலஹரி, கௌஷ லஹரி கிடையாது, கௌஷல ஹரிஹி. கௌசல அப்புறம் ஹரியா? ஓகே ஓகே. புரிஞ்சுதா? மீனிங்க்கு போலாமா? உன்னை பின் பண்ணிக்கோ திவ்யா. ஆ நான் பின்ல தான் இருக்கேன். ஐ எம் பின்டு. ஓகே. போலாமா? சரி. ஸோ இங்க அம்பாள் எப்படி அட்ரஸ் பண்றா பகவத் பாதாள்? ஷர்வாணி. ஷர்வஸ்ய பத்னிஹி ஷர்வாணி. ஷர்வனுடைய பத்னி ஷர்வாணி. ஓகே. ஸோ ஹே ஷர்வாணி சரஸ்வத்யாஹ சூக்திஹி. சரஸ்வத்யாஹான சரஸ்வதியினுடைய. For those who know Sanskritam, ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். சரஸ்வத்யாஹ, சரஸ்வதியினுடைய சூக்தி அப்படின்னா, சூக்திங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூக்தம் அப்படின்னு பொதுவாக சொன்னால் என்ன சொல்லுவா? வேதத்தில் ஏதோ வருது சூக்தம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்குவோம். பட் சூக்திகி அப்படின்னா நல்ல வார்த்தைன்னு அர்த்தம். நல்லதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சு அப்படிங்கிற அந்த ப்ரீஃபிக்ஸ் எங்கே ஆட் ஆறுதோ அந்த இடத்துல மங்களத்தையோ நல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். உக்திஹி, உக்தம்னா பேசப்பட்ட விஷயம். ஸோ சூக்திஹி அப்படின்னா நல்ல விஷயம். அதாவது இப்போ பழமொழிலாம் சொல்றோம்ல, நம்மளுக்கு எடுத்து சொல்ற பழமொழிகளுக்கெல்லாம் சூக்தின்னு பேரு. சூக்திக்கு இன்னும் சூக்திக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தேவதைகளை யாரையாவது போற்றி பேசினா அதுக்கு பேரு சூக்தி. ஸோ சரஸ்வத்யாக சூக்தினா என்ன? சரஸ்வதி பண்ற ஸ்துதி, சரஸ்வதியினுடைய ஸ்துதி. புரிஞ்சுதா? நம்ம சூத்திரம் சொல்றோமே, அது கூட இதுல இருந்து வந்திருக்கோம்ல, ஃபார்முலாஸ். சூத்திரம் இல்ல இல்லையா? சு தீர்க்கம் சு கிடையாது. ஓகே. சு சுபர்ணா அப்படின்னா நல்ல பர்ணங்களே உடையவர். சுபிக்ஷா அப்படின்னா என்ன? சுபிக்ஷமா இருக்கிறது. சுபம் ஷு சுபம் அப்படின்னா நல்லதா இருக்கிறது, நல்லபடியா நடக்கிறது. சுலோச்சனா அப்படின்னா என்ன? நல்ல கண்களை உடையவா. அப்படி
ஸோ அம்பாள் சரஸ்வத்தியாக சுக்தினா சரஸ்வதி பண்ற ஸ்துதி, சரஸ்வதியினுடைய ஸ்துதி. சரஸ்வதிக்கு யாரோ பண்ற ஸ்துதி இல்ல, சரஸ்வதி பண்ற ஸ்துதி. சரஸ்வதி யார ஸ்துதி பண்றா? ஹே ஷர்வாணி, உன்னையே ஸ்துதி பண்றா. அந்த ஸ்துதி எப்படி இருக்கு, அந்த சூக்தி எப்படி இருக்கு? அமிர்தலஹரி, அமிர்தலஹரி கௌஷல ஹரிஹி. அந்த ஸ்துதி எப்படி இருக்கான்? அமிர்தம் அப்படியே அலை அலையா வந்ததுன்னா எவ்வளோ ஸ்வீட்டா இருக்குமோ, அந்த கௌஷலம்னா சௌபாகியம், அந்த சௌபாகியத்தை கூட தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு சரஸ்வதியினுடைய ஸ்துதி இருக்கான். அப்போ சரஸ்வதி எப்படி ஸ்துதி பண்றா அம்பாள? அமிர்தத்தையும் விட இனிமையா இருக்கிற ஒரு ஸ்துதியை சரஸ்வதி பண்றா அம்பாளை பார்த்து. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கௌஷலஹரிக்கு என்ன சொன்ன? கௌஷலம்னா சௌபாகியம், அமிர்தம்னா சௌபாகியம் தானே இல்லையா? அத ஹரி, அதையும் தோக்கடிக்கிற மாதிரி இருக்கிற சரஸ்வதியினுடைய சுக்தி. ஹரி அப்படின்னா என்ன? தோக்கடிக்கிறது. ஃபெமினைன் ஜெண்டர்ல எதை அது தோக்கடிக்கிறது? அமிர்தத்தோடைய அலையினுடைய அந்த சௌபாகியம் இருக்கேன். அப்ப அம்பாள் வந்து அமிர்தத்தை பொழியறான்னு சொல்றோம், கண்கள் அமிர்தத்தை பொழியறதுன்னு சொல்றோம். அந்த வேவ்ஸ் ஆஃப் அமிர்தத்தை கூட, அதோட சௌபாகியத்தை கூட தோக்கடிக்கிற மாதிரி இருக்கா சரஸ்வதியினுடைய சுக்தி. இமேஜின் தான் பண்ண முடியும் நம்மளால, எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. புரிஞ்சுதா? செகண்ட் லைன், சரஸ்வதி இப்படி பண்ற சூக்திய ஹே ஷர்வாணி பிபந்தியாஹா, குடிக்கிறது. எது குடிக்கிறது? பிபத்தி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல குடிக்கிறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு குடிக்கிறது. எது குடிக்கிறது? ஸ்ரவண சுலுகாபியாம். உன்னுடைய காது என்ன பண்றது? அந்த சூக்தத்தை குடிக்கிறது. இப்ப காதுக்கு விசேஷமா என்ன இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்ரவணம்னா காது, சுலுக்கம் அப்படின்னா இப்படி கையால இப்படி கை குழி பண்ணிக்கிறோம்ல, கைக்குழியை வச்சு ஜலம் குடிச்சா எப்படி குடிப்போம்? இப்படி வச்சுட்டு இப்படி குடிப்போம் இல்லையா? இதுக்கு பேரு சுலுக்கம்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? சுலுக்கம்னு பேரு. இப்போ அம்பாள் பத்தி ஸ்துதி பண்றா சரஸ்வதி. அந்த ஸ்துதி வந்து அம்பாளுடைய காது என்ன பண்றது? கையில ஜலம் ஏந்தி எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி இந்த காது அந்த மாதிரி இருக்க அந்த அமிர்தத்தை மிஞ்சிய அந்த ஸ்துதி, அதை குடிக்கிறது அம்பாளுடைய காது. அது குடிக்கிறதுன்னு சொன்னதுனால பாத்திரம் மாதிரி இருக்கு, கை குட்டை பாத்திரம் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த பாத்திரத்தை போல இருக்கு அம்பாளுடைய காதுகள். அவிரலம், விடாம, இடைவிடாம, நான் ஸ்டாப்பா. புரிஞ்சுதா? விபந்தியாகனா குடிக்கிற உன்னுடைய காதுகள். ஓகே. क्वेश्चंस இருக்கா? இன்னொன்னு வரட்டும். அந்த லைன் இன்னொரு ஸ்வேதா மேம் நான் உங்களை மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்றீங்களா? உங்க வாய்ஸ் ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு? எனக்கு கேட்கவே இல்லை நீங்க சொல்றது. சரி, இன்னொரு தடவை சொல்றீங்க இல்லையா? ஸோ சரஸ்வத்தியாக சுத்தி, சரஸ்வதி பண்ற அந்த ஸ்துதி இருக்கு, அந்த ஸ்துதி எப்பேற்பட்ட ஸ்துதியா இருக்கு? அமிர்த அலைகளை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இனிமையா இருக்கு. ஓகே, அப்பேற்பட்ட அந்த ஸ்துதியை பிபந்தியாக ஸ்ரவண சுலுகாபியாம், அம்பாளுடைய காது வந்து கையால இப்படி கைய குழி பண்ணிண்டு
எப்படி ஜலம் குடிச்சா ஒரு பாத்திரம் மாதிரி கை ஆறுதோ அந்த மாதிரி அம்பாளுடைய காது பாத்திரமா ஆகி அந்த ஸ்துதிய குடிக்கிறது, அவிரலம் இடைவிடாது குடிக்கிறது அப்படின்னு இவர் சொல்றார். இதனால என்ன ஆறுது அப்படின்னா, சமத்கார ஸ்லாகா சலித சிரசக குண்டலகணோ. அதை கேட்கும் போது, அம்பாளுடைய காதை இடைவிடாம கேட்கும் போது அம்பாள் என்ன பண்றா, அந்த ஸ்லாகா அப்படின்னா அந்த ஸ்துதி, அந்த பிரைசிங் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஸ்லாகா. ஸ்லாகிக்கிறதுனா ரொம்ப ஸ்லாகியம்னா ரொம்ப வசதியா சொல்லப்படுற அந்த ஸ்துதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஸ்லாகா. ஸ்லாகாங்கிற வார்த்தைக்கு அது அர்த்தம். சரஸ்வதி பண்ற அந்த ஸ்லாகா, அந்த வசதி பேசுறது ஸ்துதி எப்படி இருக்கு, சமத்கார. சமத்காரனா என்ன, எக்ஸலண்டா இருக்கு, மேஜிக் மாதிரி இருக்கு. அந்த சமத்காரமான ஸ்துதிய கேட்ட உடனே அம்பாள் என்ன பண்றா, தலைய ஆட்டுறா. இன் அப்ரிசியேஷன் ஆஃப் த ஸ்துதி அம்பாள் என்ன பண்றா, சலித அப்படின்னா மூவ் ஆகிற, சிரசகனா ஹெட், அம்பாளுடைய தலை, ஷீ இஸ் நாடிங் இன் அக்னாலேஜ்மெண்ட். சரஸ்வதியோட ஸ்துதியை கேட்டு அம்பாள் ஷீ இஸ் நாடிங் ஹர் ஹெட், அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தலையை ஆட்டுறா. அந்த தலையை ஆட்டும் போது குண்டலகணம், அம்பாள் காதுல இருக்கிற குண்டலம் இருக்கே, அந்த குண்டலங்கள் என்ன பண்றது, ஜனத்காரை, ஜனத் ஜனத் அப்படின்னு சத்தம் பண்றதாம். ஜனத்காரம்னா என்ன, ஜனத் ஜனத் ஜனத்னு சத்தம் பண்றதாம் அம்பாள் காதுல இருக்கிற தோடு. ஜிமிக்கி போட்டுன்னு இருக்கிற காலம் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். தலையை ஆட்டி ஆட்டி பேசும்போது இந்த ஜிமிக்கி ஒரு சத்தம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்ற. அம்பாள் ஆட்டுறா, தலைய ஆட்டும் போது அம்பாள் காதுல இருக்கிற குண்டலம் ஜனத் ஜனத் அப்படின்னு சத்தம் போடுறதாம். இந்த ஜனத்காரைஹி தாரைஹி, தாரைஹினா பெரிய சத்தமா, அந்த சத்தம் எப்படி இருக்கா, பிரதிவச்சனம். பிரதிவச்சனம்னா பதில். பிரதிவச்சனம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பதில். ஆச்சஷ்ட அப்படின்னா கொடுக்கற மாதிரி இருக்கான். ஆச்சஷ்ட இவதே, உன்னுடைய இந்த குண்டலங்கள் போடுற சத்தம் சரஸ்வதியினுடைய சுத்திக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கான். அம்பாள் தலையாட்டும் போது ஜனத் ஜனத்னு சத்தம் போடும்போது அதுக்கு பதில் சொல்றான். ஒரு தடவை ஆட்டும் போது அது பதில் சொல்றதாம், பதில் சொல்ற மாதிரி இருக்கான். அப்போ அந்த காது தோடு எவ்வளோ, அதோடைய துவனி எவ்வளோ மதுரமா இருந்தா இதுக்கு அது பதில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். புரியுறதா? அம்பாளுடைய சுக்தி எப்படி இருக்கு, அமிர்தத்தை விட அமிர்தத்துடைய அந்த சௌபாகியத்தை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ இனிமையா இருக்கு சரஸ்வதியினுடைய ஸ்துதி. அதுக்கு அம்பாள் காது தோடு பதில் சொல்றதாம். அப்பனா இது எவ்வளோ, இந்த சவுண்ட் எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். அதுதான் சொல்றேன். ஒரு நிமிஷம், யாரும் வந்திருக்காங்க, கதவை திறந்து விட்டுட்டு வரேன்.
ஒருத்தன் மோர் கொண்டு வந்து கொடுக்குறான், நான் இல்லை ஆர்டர் பண்ணேன்னா கேட்க மாட்டேங்கிறான், கையில் கொடுக்குறான். நான் ஆர்டர் பண்ணது நான் இல்லைப்பா, பக்கத்து ஃப்ளாட்டு போன்னு அனுப்பிச்சு விட்ருவேன். சே. திவ்யா, பிஃபோர் இது ஃபர்ஸ்ட் லைன்ல சூக்திகின்னு தானே இருக்கு, சுக்திகி இல்லையே. சூக்தி தான். சூ தானே, தீர்க்கம் தானே. தீர்க்கம்தான். அது ஏன்னு சொல்றேன், நீங்க வேற ஏதோ சூத்திரம் சொன்னீங்க. சு ஓகேவா? அண்ட் உக்தி ரெண்டும் சேர்ந்ததுனால அதனால அது சூன்னு சூக்தி. சு உக்தி சூக்தி. சூத்திரம்ல அப்படி கிடையாது. சூத்திரம் இஸ் அ செப்பரேட் கிளாஸ் ஆஃப் வேர்டு. ஐ மீன் இந்த கேட்டகரியில் அது வராது. ஸோ ஜணத்காரைஹி தாரைஹி, அந்த ஜணத்காரம் நல்லா பெருசா ஒலியோட கேட்கறது. அந்த ஜணத்காரம் சரஸ்வதியினுடைய ஸ்துதிக்கு பிரதிவச்சனம் ஆச்சஷ்ட இவதே, பதில் சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஹே ஷர்வாணி. இது சொல்லணுமா இல்லை போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாமா எல்லாருக்கும்? சாமி ஒரு தடவை சொல்லுங்களேன். சரஸ்வத்யாஹ சூக்திஹி அமிர்தலஹரி கௌஷலஹரிஹி பிபந்த்யாः ஷர்வாணி. அந்த பிபந்த்யாஹான்னு சொல்லலைன்னா எப்படி சொல்லணும்? பிபந்த்யாः ஷர்வாணி श्रवणचुलुकाभ्याम् अविरलं चमत्कारश्लाघाचलितशिरसकुण्डलगणो झणत्कारैस्तारैः और झणत्कारैस्तारैः प्रतिवचनमाचष्ट इव ते। झणत्कारैस्तारैः इही सौंड சொன்னேனா प्रतिवचनमाचष्ट इव ते. ஓகேவா? கிளியரா இருக்கா? போலாமா? असौ नासावंशः तुहिनगिरिवंशध्वजपटि त्वदीयो नेदीयः फलतु फलम् अस्माकमुचितं वहत्यन्तर्मुक्ताः शिशिरकरनिश्वासगलितं समृद्ध यत्तासां बहिरपि च मुक्तामणिधरः. அம்பாளுடைய மூக்குத்தி அழகு. மூக்குத்தி இல்லை, மூக்குத்தியில் இருக்கிற முத்த அழகு. அசௌ இந்த நாசா வம்சம். நாசானா என்ன? மூக்கு. இந்த மூக்கு எப்படி இருக்கு? வம்ச மூங்கில போல இருக்கு. இந்த மூங்கில் மூக்கு இருக்கே அப்படிங்கிறார். ஸோ மூக்கை எதோட கம்பேர் பண்ணுற? மூங்கிலோட. ஏன்? ஏன்னா மூங்கில் கீழே கீழே வந்து ப்ராடாக இருக்கும், போக போக மெல்லிசாயிண்டே போகும். ஸோ அம்பாளுடைய மூக்கு இந்த இடத்துல மெல்லிசாக இருக்குது, போக போக இப்படி அழகாக ப்ராடாக இருக்குது நேச்சுரலி. ஸோ கம்பேரிசன் வித் பேம்பு. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? மூங்கில் வந்து பழம் காய்க்காது. இதை எப்படி அவர் பேசுறாருன்னா, நம்ம ஜன்மா ஜன்மாவா ஏன் எடுக்கிறோம்? நம்மளுடைய கர்மம் வந்து பலிக்கிறது. நம்மளுடைய கர்மத்துக்கு கர்ம பலம் ஏற்பட்டு தான் அந்த கர்ம பலத்தினால நம்மளுக்கு வேற வேற ஜன்மா ஏற்படுறது இல்லையா? கர்ம பலன்னு ஒன்று நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து ஜன்மா ஏற்படுறது. திருப்பி திருப்பி
செத்து போகிறோம் பிறக்கிறோம், செத்து போகிறோம் பிறக்கிறோம், இதே வேலையாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பலம், அந்த கர்ம பலம் இருக்கிறதுனால. ஆனால் அம்பாள்கிட்ட வந்துட்டா கர்ம பலன் என்ன ஆகிடும்? ஜீரோ ஆகிடும். பேலன்ஸ் பிகம் ஜீரோ. முக்திக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால அவர் இங்கே மூக்க அம்பாளோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த பேம்புவோட எப்படி கம்பேரிசன் பாருங்க. பிகாஸ் பேம்பு டஸ் நாட் கிவ் ஃப்ரூட்ஸ். மூங்கில நீங்கள் அப்படியே தான் உடைக்கணும். மூங்கிலுக்கு பூ பூத்து காய் காய்ச்சி இதெல்லாம் எதுவும் நடக்காது. ஓகே. ஸோ அம்பாளுடைய மூக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் பீங் கம்பேர்ட் டு மூங்கில், பேம்பு. இந்த மூங்கில் மூக்கு இருக்கே, இங்க அம்பாள் எப்படி அட்ரஸ் பண்றார்? துஹினகிரி வம்ச துவஜபட்டி. துஹினகிரினா ஹிமாலயம். ஹிமாலய பர்வத்தத்துடைய வம்சத்துக்கு துவஜம் அப்படின்னா என்ன? கொடி இருக்கும் இல்லையா? துவஜபட்டினா என்ன? கொடி. எதுக்கு கொடியை விசேஷமாக பேசுவா? அந்த கொடி அங்கே இருந்ததுன்னா இட் இஸ் அ சைன் ஆஃப் ராயல்ட்டி இல்லையா? சைன் ஆஃப் அத்தாரிட்டி, சைன் ஆஃப் ரொம்ப மதிப்பாக வச்சுருப்போம். இப்போ நம்ம நேஷ்னல் ஃப்ளாகே நம்ம எவ்வளோ மதிப்பாக வச்சுருப்போம். இங்கே போடக்கூடாது, அங்கே போடக்கூடாது. அதுக்கு தேசத்துக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதை எதுக்கு உண்டு? தேச துவஜத்துக்கு உண்டு. ஸோ அதுக்கு எப்பேற்பட்ட இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன், டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் நேஷன். அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தலைமுறையாக அதை பாதுகாப்பான், அந்த துவஜத்தை பாதுகாப்பான். அந்த மாதிரி அம்பாள் எப்படி இருக்கா? அந்த வம்சத்துக்கு ஏற்பட்ட துவஜம். அம்பாள் அந்த வம்சத்தில் பிறந்தது. அவளுடைய துவஜம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி அம்பாள் அந்த வம்சத்துக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அதனால் எப்படி அட்ரஸ் பண்ணுறார்? துஹினகிரி வம்ச துவஜபட்டி. நாசா வம்ச, இங்கே துஹினகிரி வம்ச. இங்கே வம்சம்னா பரம்பரை, அங்கே வம்சம்னா மூங்கில். கிருஷ்ணர் கையில் வச்சுட்டு இருக்கிற குழலுக்கு வம்ஷின்னு பேர். ஏன்னா அது பேம்பூலேருந்து எடுத்திருக்கா. பேம்பூ ட்ரீ மேட் இன்டு அ ஃப்ளூட். அதனால அதுக்கு என்ன பேர்? அது என்னது? அது புல்லாங்குழல்னு சொல்கிறா. அது என்னது? வம்ஷி. அது ஸோ அது அந்த வம்ச, இது வம்ச, இந்த பரம்பரை. ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுதா? ஓகே. ஹே துஹினகிரி வம்ச துவஜபட்டி, உன்னுடைய இந்த மூங்கில் மூக்கு இருக்கே, இது என்ன பண்ணுறது? துவதியோ, உன்னுடைய இந்த நேதியகா. நேதியகனா சீக்கிரமா, விரைவில், நேரமாக்காம, விரைவில் கைக்கு வர மாதிரி, கை கூடுவது போல இருக்கும் பலம், நல்ல பயனை. பலது, நல்ல பயனை பலிக்க செய்யட்டும். யாருக்கு? அஸ்மாக்கம், எங்களுக்கு. எப்பேற்பட்ட பலம்? உச்சித பலம். எங்களுக்கு எது ரொம்ப இருக்கிறதுலையே சிறந்ததோ, சிறந்த பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கட்டும் எங்களுக்காக. என்னது? வதியோ நாசா வம்ச, உன்னுடைய இந்த மூக்கு. எதுக்கு மூக்கு நல்லது செய்யட்டும்னு பேசின்னு இருக்க? மூக்கை பேம்புவோட கம்பேர் பண்ணியிருக்க. ஏன்னா இப்போ எப்படி கடலுக்குள்ள சிப்பிக்குள்ள ஒரு ட்ராப் ரெயின் வாட்டர் போய் அது முத்தா கன்வெர்ட் ஆகுதோ, அதே மாதிரி என்ன சொல்லுவானா, மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில்குள்ள அந்த ரெயின் ட்ராப்ஸ் என்டர் ஆச்சுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுலேயும் முத்து ஃபார்ம் ஆகுமா. ஸோ மேல் சைட்லேருந்து காற்றடிச்சு ஊதினா கீழ் சைடு வழியாக முத்து உதிருமா. ஸோ இதுக்கு
பழம் காய் பூ பூ மலர்ந்து காய் காய்ச்சி இதெல்லாம் பண்ணாதுன்னு சொன்னேன். பட் மூங்கில் என்ன நடக்கும்னா, தெரியாதனமா ஏதாவது ரெயின் ட்ராப் மழை தண்ணி உள்ள போச்சுன்னா அது அங்க ஹோல்டப் ஆச்சு எங்கேயாவது அப்படின்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகும்? முத்தா மாறும். மேல இருந்து காத்து வச்சு ஊதினா அந்த முத்து உதிர்ந்து கீழே வரும். அத 2 வழியா. அந்த மாதிரி உன்னுடைய மூக்கானது பலம், உச்சிதம் பலம் அஸ்மாக்கம் பலது, எங்களுக்கு உச்சிதமான நல்ல பயனை கொடுக்கட்டும். புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்? நெக்ஸ்ட் மஹதி அந்தர் முக்தாஹா சிசிரகர நிஸ்வாச கலிதம். அம்பாளுடைய மூக்குக்குள்ள என்ன இருக்கு? இப்ப எப்படி பேம்புக்குள்ள நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம முத்து இருக்குமோ அதே மாதிரி அம்பாளுடைய மூக்குக்குள்ள என்ன இருக்கா? அந்தஹா அந்தஹா முக்தாஹா வஹந்தி. உள்ளுக்குள்ள என்ன வச்சுட்டு இருக்கான்? அது முத்து முத்தா வச்சுட்டு இருக்கான் அந்த மூக்கு. வஹந்தி, இட் இஸ் கேரியிங் முத்து. முக்தாஹானா என்ன? முக்தாங்கிற வார்த்தை தான் தமிழ்ல மரபி முத்து. அந்த இக்கு பிகேம் இத்து. ஸோ முத்து, அது முத்து இருக்கான் உள்ள. இது சிசிரகர நிஸ்வாச கலிதம். சிசிரகர நிஸ்வாசம்னா குளிர்ச்சியான காத்துன்னு அர்த்தம். ஸோ நம்ம உடம்புல ரைட் சைட் ஆஃப் த பாடி இஸ் சன் டாமினன்ட், லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி வந்து மூன் எனர்ஜி டாமினன்ட். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு நாடி இருக்கும், அதுக்கு பேர் இடான்னு பேர். அது உடம்புல குளிர்ச்சியை மெயின்டைன் பண்ணும். ரைட் சைடில் இருக்கிற நாடிக்கு பேர் பிங்களான்னு பேர். அது சன் எனர்ஜி, அதாவது சூட கேரி பண்ணும். ஸோ நம்ம உடம்புல இதை தான் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம்னு சொல்லுவா. ரைட் சைடு வந்து மேஸ்குலைன் எனர்ஜி, லெஃப்ட் சைடு வந்து ஃபெமினைன் எனர்ஜி. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த சூடு இருக்கு இல்லையா, இதை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற குளிர்ச்சி பேலன்ஸ் பண்ணும். அதாவது இந்த பக்கம் சூரியன் இருந்தால் அந்த பக்கம் சந்திரனுடைய எனர்ஜி. எல்லாருக்கும் இது காமன், irrespective of whether you are a male or female. இது எல்லாருக்கும் உண்டு. ரைட் சைட் ஆஃப் த பாடி இஸ் masculine energy dominate, sun energy dominant. ரைட் லெஃப்ட் சைடு வந்து மூன் எனர்ஜி டாமினன்ட், கூலாக இருக்கும். இட் இஸ் ஃபெமினைன் எனர்ஜி. ஸோ இங்கே என்ன சொல்கிறா? சிசிரகர நிஸ்வாசம், அம்பாள் மூக்குலேருந்து வர சிசிரகரம் குளிர்ச்சியான நிஸ்வாசம்னா வெளியில் விடுற மூச்சு. இப்போ நீங்கள் இப்போது நீங்கள் பாருங்கோ, நீங்கள் ரைட் சைடில் விடுற ரைட் நாஸ்ட்ரிலில் விடுற மூச்சை விட லெஃப்ட் நாஸ்ட்ரிலில் விடுற மூச்சு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். அண்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்ரி 1.5 to 2 hours இந்த நம்ம ப்ரீதிங் வந்து ஒரு நாஸ்ட்ரல் டாமினன்ட் மாறிண்டே இருக்கும். ஓகேவா? ஸோ சிசிரகர நிஸ்வாச கலிதம். கலிதம்னா என்ன? வெளியில் வர நிஸ்வாசம்னா வெளில வர மூச்சு. அந்த வெளில வர மூச்சு எப்படி இருக்குது? சிசிரகரமாக இருக்குது, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த மூச்சு. சம்ருத்தியா, சம்ருத்தியானா என்ன? சம்ருத்திய எத்து தாசாம், அவைகளால் சம்ருத்தியா இருக்கு அப்படின்னா என்ன? உங்க முத்து முத்தா நிரம்பி சம்ருத்தியா அவ்வளோ முத்துக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அம்பாளுடைய மூக்குக்குள்ள. ஸோ அம்பாளுடைய குளிர்ச்சியான வெளி மூச்சு வரும்போது அந்த முத்து உதிர்ந்து அதில் ஒரு முத்து அம்பாளுடைய மூக்குத்தியில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். ஆர் அதில் வர ஒரு முத்து அம்பாளுக்கு மூக்குத்தியாக இருக்கான், முத்து மூக்குத்தியாக இருக்கான். ஸோ அது சொல்ல சம்ருத்திய எத்தாசாம் பகிரப்பிச்ச, வெளியிலையும் வந்து அது முக்தாமணி, முத்து மணி போல அம்பாளுடைய மூக்கில் அது இருக்கான். முக்தாமணிதரஹா, முக்தாமணிதரஹானா மூக்கில் இருக்கிற மூக்குத்தியில் அந்த முத்து போய் வெளியில் வந்து அம்பாள் மூக்குலேருந்து வெளியில் வந்து அம்பாள் மூக்கில் அப்படியே ஒட்டின்னு இருக்கான். அது எப்படி இருக்குது? சம்ருத்தியாக இருக்குது. அம்பாள் மூக்குக்குள்ளே நிறைய அந்த மாதிரி முத்து முத்தாக இருக்கான்.
ஸோ இப்போ பேம்பூல மேல் சைடில் ஊதினா எப்படி கீழ் வழியாக முத்து வெளில வந்து ஊதுமோ அந்த மாதிரி ஒன்று உதிர்ந்து வந்து அம்பாளுடைய மூக்கில் மூக்குத்தியாக உட்காந்துட்டு இருக்கான். அம்பாளுடைய மூக்கு சிறந்த மூக்குத்தி, முத்தால் ஆன மூக்குத்தியை அணிந்த மாதிரி இருக்கு உன்னுடைய இந்த நாசா வம்சம். அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சுவாசம் மேல இருந்து வருதா, இப்ப பேம்புக்கு எப்படி மேல ஊதினா கீழே முத்து வரும், முத்து வந்து ஒட்டின்னு இருந்ததுன்னா அது ஒரு டிப்பில் ஒட்டின்னு இருக்கும்ல. இப்போ மூக்குத்தி எங்க இங்க இங்க இங்கெல்லாம் இல்ல, இந்த டிப்பில் தானே இருக்கு. அப்போ அம்பாள் மூச்சு விடும்போது எப்படி பேம்புக்குள்ள இருந்து முத்து உதிரறதோ, அம்பாளுடைய மூச்சுல இருந்து உதிரக்கூடிய அந்த மூச்சு காத்தால உதிரக்கூடிய அந்த முத்து இப்படி மூக்கு நுனியில இப்படி ஒட்டின்னு இருக்கான். அது மூக்குத்தி அழகு, அம்பாளுடைய மூக்குத்தி அழகு. புரியுறதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிருஷ்ணவேணி மாமி, ஓகேப்பா. அத்தை, பிரேமலதா மாமி, மங்களம் மாமி, பாமா மாமி. இப்போ செத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சுதுமா புரிஞ்சுதுமா. புரிஞ்சுது. ஓகே. ஒரு வந்தா பார்த்து இதுல இன்னொரு அழகு என்னன்னா, அந்த மூக்குல இருந்து வர்றது முத்து, முக்தா. முக்தா அப்படிங்கிற வார்த்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? முக்திக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி மூக்கழகு, அந்த மூங்கிலுக்கு வந்து பலம் கிடையாதோ, அம்பாள் உடைய மூக்கு எதை குறிக்கிறதுனா, அம்பாள்கிட்ட வந்தாச்சுன்னா நம்மளுக்கு முக்திங்கிறத குறிக்கிறது. அதை கூட அந்த முத்துங்கிற வார்த்தை, அந்த முக்தாங்கிற வார்த்தை இண்டிகேட்ஸ் அப்படின்னு வியாக்கியானத்துல இருக்கு. இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? சாரி, நான் சரியா கவனிக்கல. இப்போ மூங்கில்ல வந்து மழை தண்ணி விழுந்ததுன்னா முத்து ஃபார்ம் ஆகும். மேல் வழியா காத்து ஊதினா முத்து இருந்ததுன்னா கீழ் வழியா வெள்ளை கொட்டும்னு சொல்லுவான். ஓகே. இப்போ மேலேருந்து வர ரெயின் ட்ராப் இங்கே இந்த இடத்துல எதை சொல்கிறான்னா, நம்மளுடைய கிரேனியல் ஃப்ளூவிட் இருக்கு இல்லையா, அது அமிர்தம்னு சொல்லுவாள். நம்ம யோகம் பண்ண பண்ண அந்த கிரேனியல் ஃப்ளூவிட் இலகி இந்த மூக்கு இருக்கு இல்லையா, மூக்கு இந்த தொண்டை ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ட்ராப் விழுந்ததுன்னா அது நம்ம அமிர்தம் சாப்பிட்டதுன்னு அர்த்தம். அது சாப்பிட்டாச்சுன்னா நம்மளுக்கு மோட்ச மார்க்கத்தில் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அந்த சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த சுவாசம் அம்பாளுடைய மூக்குலேருந்து வெளில வர சுவாசம் எப்படி இருக்கு? குளிர்ச்சியாக இருக்கு. ஏன்? அந்த அமிர்த இருக்கிறதுனால. நம்மளுக்கு தான் என்னைக்காவது ஒரு நாள் சொட்டும், அம்பாள் அமிர்தமாகவே தானே இருக்கா, அந்த அமிர்தமும் அம்பாள் தானே. ஸோ அங்கே அந்த மூக்குக்குள்ளே இருக்கிற முத்துங்கிறது அம்பாளுக்கு எப்படி இருக்கான்? சமிருத்தியாக இருக்குங்கிறார். சமிருத்தியா எத்தாசாம். ஸோ அந்த கிரேனியல் ஃப்ளூவிடனால ஃபார்ம் ஆகிற அந்த முத்துக்கள், உறைஞ்சு ஃபார்ம் ஆகிற முத்துக்கள் அம்பாள்கிட்ட நிறையா இருக்கான். அம்பாள் வெளியில் சுவாசத்தை விடும்போது அப்படி ஏதோ ஒரு முத்து கீழே இறங்கி வந்து உன்னுடைய மூக்கு நுனியில் ஒட்டின்னு இருக்கு, அதுதான் உன்னுடைய மூக்குத்தி அப்படிங்கிறது இங்கே பகவத் பாதாள். புரியுதா? புரிஞ்சுதா? ஓகே. சரியா? ஒரு தடவை சொல்கிறேன். असौ नासा वंशः तुहिनगिरिवंशध्वजपटी त्वदीयो नेदीयः फलतु फलम् अस्माकम् उचितम्. அது மோட்சத்தையே கொடுக்கும் வல்லமை இருக்கு அந்த மூக்குக்கு. அது எனக்கு உச்சிதமான பலனை கொடுக்கட்டும். உச்சிதம்னா என்ன? எனக்கு எது தேவையோ, எனக்கு எது பெஸ்ட்டோ அது. நம்ம கார் பங்களான்னு கேட்க போவோம், அம்பாள் வந்து அரண்மனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாள். ஆனால் நம்ம பங்களான்னு கேட்டு
வி ஸ்டாப் அவர் செல்ஸ் அந்த மாதிரி. அதனால எனக்கு எது வரணுமோ பெஸ்ட்டாக அதை நீ பார்த்து கொடு, நான் கேட்கல அந்த மாதிரி. ஸோ உச்சிதம் பலம் பலத்து அஸ்மாக்கம், எங்களுக்கு உச்சிதமான பலன்களை கொடுக்கட்டும் உன்னுடைய இந்த மூங்கில் மூக்கு. இந்த மூங்கில் போல மூக்கு என்ன பண்றதாம்? முக்தியை கொடுக்கறது. அப்போ அந்த முக்திங்கிறத எதை சொல்றார்? மூங்கிலுக்குள்ள இருக்கிற முத்து மாதிரி சமிருத்தியா இருக்கு அந்த மணிகள். அதுல ஒன்று உதிர்ந்து வந்து உன்னுடைய மூக்கு நுனியில ஒட்டின்னு இருக்கு. பஹீரப்பி, வெளியில வந்தும் முக்தாமணி தரஹா, முத்து மணியை தரிச்சுன்னு இருக்கு. முக்தாமணினா முத்து மணி, தரஹானா தரிக்கிறது, தாங்கின்னு இருக்கிறது. எது? மூக்கு. ஸோ மூக்கில் மணி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? அதை மூக்குத்தின்னு தானே சொல்லுவோம். நம்ம ஓட்ட போட்டு அதை அங்கே குத்தி வச்சுட்டு இருக்கோம். அம்பாளுக்கு நேச்சுரலாகவே நிற்கிறது அப்படிதான். ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதுக்கு பேரலல் என்ன? தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. அம்பாளுடைய நாசாபரணம் எப்படி இருக்கு? ஸ்டார்ஸ் எல்லாம் தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய காந்தி இருக்கு. ஸோ அம்பாள் என்ன மூக்குத்தி போட்டுன்னு இருக்கா? நல்முத்தால் ஆன மூக்குத்தியை போட்டுன்னு இருக்கா. ஓகே, இந்த மாதிரி அம்பாளுடைய மூக்க தியானம் பண்ணினோமானால் பிராணஜயமும் மனோஜயமும் லக்ஷ்மி கட்டாட்சமும் முக்தி சாம்ராஜ்யமும் கிட்டும். போதுமா? எல்லாமே வந்துடுது இல்லை. புரிஞ்சுதா? பிராணஜயம்னா என்ன? பிராணஜயம், கம்ப்ளீட் மாஸ்டரி ஓவர் யுவர் பிரெத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க பிராணன் மேல உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடுதுன்னா சித்திகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அஷ்டமா சித்தி சொல்வால, அனிமா லகிமா மகிமா கரிமா. அனிமானா ஆட்டம் போல சுருங்கிறது, மகிமானா ஹனுமார் போல பெருசா இருக்கு, லகிமானா வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது, கரிமானா ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது எல்லாமே ஹனுமார் பண்ணார். ஏன்னா அவர்கிட்ட அஷ்டமா சித்தி இருக்கு. அது ஹனுமான் சாலிசால என்ன சொல்றாருன்னா துளசிதாஸ், அஷ்ட சித்தி நவ நிதிகே தாத்தா. நீ உனக்கு அஷ்டமா சித்தியும் நவநிதியும் வரணும்னு சீதா அனுகிரகம் பண்ணி தான் அவருக்கு வந்துதான். ஸோ அங்கேயும் அம்பாள் கனெக்ஷன் வந்துடுது. அது வழங்கக்கூடியது அம்பாள் தான். மனோஜயம்ங்கிறது வந்து நம்மளோட மனசு இது பண்றது. அப்ப மனோஜயம் மனசை கண்ட்ரோல் பண்றது. அதாவது இன்னும் இன்டெப்தா சொல்லணும்னா, நம்மளுடைய மூச்சு ஹோல்டு பண்றோம் இல்லையா, அது எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப நேரம் நீங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப் வில் சேஞ்ச். யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட். மூச்சுல ஸ்ட்ரெஸ்ல எப்போதும் ஹோல்டு பண்ணிட்டு தானே இருக்கோம். என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்து வாங்கி வச்சுக்கிறோமா. ஸோ மூச்சு காத்தே ஷாலோவா இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நான் யோகாக்கு, நீங்கள் லக்ஷ்மி அக்காட்ட கேளுங்க, நேதிக்கு நிக்கலா தான் பண்ணிட்டு இருந்தான். யோகாக்கு வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு பிரெத்து தான் கரெக்ட் பண்ணி விடுவேன். ஏன்னா பிரெத்து வந்து அப்டமன் வரைக்கும் வரணும். இங்கே நிற்கிறது நம்ம எல்லாருக்கும். இது வரைக்கும் ப்ரீத் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆக்சுவல் ப்ரீதிங் ஷுட் ஹேப்பன் ஃப்ரம் த நாபி. உங்களுக்கு அதை ஹோல்டு பண்ண முடிஞ்சு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுதானா சித்திகள் வரும். ஸோ பிராணஜெயம். ரெண்டாவது, இப்படி ஹோல்டு பண்ணால், அதான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னல, இத்தனை லட்சம் பிரெத், இத்தனை கோடி பிரெத் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஆயுசு. ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர் இருக்குது. இவ்வளோ மூச்சு காற்று ஒருத்தருக்கு ஒரு லைஃப் டைமில், இப்போ எப்படி ஒரு நாளைக்கு 86,004 சம்திங் செகண்ட்ஸ் இருக்கோ, அது மாறாதோ, அதே மாதிரி ஒருத்தருடைய ஃபுல் ஆயுசு அப்படின்னா இவ்வளோ பிரெத்ஸ் அதில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது யோகத்தில். நீங்கள் வேக வேகமாக ப்ரீத் பண்ணலாம், என்ன பண்ண போறீங்க? ஃபாஸ்ட்டாக அந்த பிரெத்தை யூஸ் பண்ண போறீங்க. அதனால தான் பிராணாயாமத்தில் யூ ப்ரீத் ஸ்லோலி அண்ட் யூ கண்ட்ரோல் த பிரெத். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல மூச்சை
அப்படின்னு விடும்போது ஆக்சுவலி கண்ட்ரோலிங் 2 breaths there. இப்போ 2க்கு பதிலாக 1 மாறுது. அப்போ என்ன ஆகும்? ஆயுசு விருத்தி ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் பிராணஜெயம். ஸோ விச் மீன்ஸ் உங்களுடைய பூலோகத்தில் இந்த டைமை வந்து லாங்கிவிட்டி you're extending it through your breath. இந்த ஸ்லோகம் வந்து கிளாசிக் யோகா ஃபிலாசபியை ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே அடக்கின மாதிரி இருக்கு. மூச்சை அடக்கிறது அப்படிங்கிறத பற்றி மூச்சில் இருக்கு நிறைய அந்த மாதிரி விஷயம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மூச்சை கண்ட்ரோல் பண்ணலாம், மைண்டு கண்ட்ரோல் ஆகும். அதனால தான் பிராணஜெயத்துக்கு அப்புறம் மனோஜெயம்னு சொன்னேன். மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, ஓவர்வெல்மிங் ஃபீலிங் இருக்குது, டிஸார்டர் டிப்ரெஷன் இருக்குன்னா பிரெத்தில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. பிரெத்தை கரெக்ட் பண்ணால் ஆன்சைட்டி, டிப்ரெஷன், எனி கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸார்டரை க்யூர் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் உங்களுடைய கர்ம வினையவே யூ கேன் ஓவர் கம் த்ரூ யர் பிரெத். ஏன்னா அதெல்லாம் பிரெத்தில் தான் ஒட்டின்னு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆற்றுல என் மாமாக்கள் அண்ணாக்கள் இவெல்லாம் யாரும் சந்தியாவந்தனம் பண்ணாமல் உட்காந்துருக்காளோ அவளை மண்டையிலே அடித்து பண்ண வைங்க. ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணும்போது கம்பல்சரி 108 பிராணாயாமா ஆர் மினிமம் ஒரு வேளைக்கு 12 பிராணாயாமா they will do. பிரெத் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சுன்னா அவள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பா, அவளுடைய திங்கிங்கில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்கும், அவளுடைய ஆயுஸ் எவ்வளோ விருத்தி ஆகும், அவளுக்கு என்ன சித்திகள் வரும், என்னெல்லாம் பண்ண முடியும் அந்த ஒரு பிரெத்தில் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அதனால தான் யோகா ரெகுலராக பண்ணுறவாளுக்கு வந்து இந்த எல்லா குவாலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஆசனாஸ் பண்ணும்போதும் ப்ரீதிங் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப். ஆசனா முடிச்சோடனே பிராணாயாமா பண்ணுறது இட்ஸ் அ கம்பல்சரி ரொட்டீன். ஸோ ஆசனங்கள் முடித்து பிராணாயாமா பண்ணுறாங்கிறதுனால அவள் என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவாளாக இருந்தாலும் சரி, யோகா பண்ண 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 அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், திங்கிங் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும், த வே தே திங்க் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி ஓவர் கம்மிங் கர்மவினை. அதனால் சில பேர் எப்படி சொல்வான்னா, சிவபெருமானுடைய அருள் இருந்தால் தான் யோகா அதாவது இப்போ இந்த ஆசன முத்ரா பிராணாயாமாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பாக்கியமே கிடைக்கும்னு சொல்கிறான். பிகாஸ் வித் தட் யூ கேன் டிரான்சென்ட். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அந்த பிரெத்து தான், பிரெத் கண்ட்ரோல் தான். ஸோ அதை எப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கையே மாறும். ஹெல்த் மட்டும் சேஞ்ச் ஆகாது, இன் ஜென்ரல் எவ்ரி திங் வில் சேஞ்ச். இமோஷனல் வெல்பீயிங், ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் உள்ள சேஞ்ச் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டேன்னா வெளியிலேருந்து வரதும் சேஞ்ச் ஆகும். அவுட் சைட் வேர்ல்டில் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸும் ரிசால்வ் ஆகும். அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இப்போ ஹெல்த்து ரிசால்வ் ஆக தான் போகுது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி பிளாக்ஸ், மணி பிளாக்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் பிளாக்ஸ் இருக்குது, கரியர் பிளாக்ஸ் இருக்குது, எல்லாமே ரிசால்வ் ஆகும். ஏன்? யூ வில் பி அட்ராக்டிங், யூ வில் ஸ்டார்ட் வைபிங் ஹையர், உங்களோட பேகேஜை ரெடியூஸ் பண்ணுவேல். ஸோ யூ வில் அட்ராக்ட் மோர். அப்படி தான் எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனர்ஜி தான். ஓகேவா? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்கிறதுனால தான் இங்கே முக்திக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அம்பாளுடைய மூக்கு தியானம் பண்ணுறதை மாத்திர பிராணஜயம், மனோஜயம், முக்தி சாம்ராஜ்யம். ஓகேவா? முடிச்சுக்கலாமா இன்னைக்கு கிளாஸ்? பார்ப்போமா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே.